வணக்கம் ராதிகா. விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி முக்கொம்பு அணை காவேரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கர்நாடக மாநிலம் மேகதாது என்ற பகுதியில் காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்திற்கான தண்ணீரை கர்நாடக அரசு திறக்காததால் தமிழகத்தில் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகி உள்ளது. தமிழகத்திற்கான தண்ணீரை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி முக்கொம்பு காவேரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது உச்சநீதிமன்றமும் காவேரி நடுவர் மன்றமும் மாதம் காவேரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டும் மத்திய அரசும் கர்நாடக அரசும் இன்று வரை காவிரியில் தண்ணீர் திறந்துவிட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தமிழகத்திற்கு தர வேண்டிய ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை 53 TMC தண்ணீரை இன்று வரை திறந்துவிடவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது இதனால் தமிழகத்தில் குடிநீர் உணவு பஞ்சமும் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. மத்திய அரசு தமிழ்நாடு பாலைவனமாக மாறினால் விவசாயம் செய்யாமல் போனால் பெட்ரோல், டீசல், மீத்தேன் போன்றவை எடுக்கலாம் என்றும் தமிழகத்தை கண்டுகொள்வது கிடையாது எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது தமிழக விவசாயிகளையும் கண்டுகொள்வது கிடையாது என்பதையும் வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் திருச்சி முக்கொம்பு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட கோரி முக்கொம்பு மேலணையில் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா.